வில்லிவாக்கத்தில் தாவேக பொதுக்கூட்டத்தில் மதுபாட்டில் வீசப்பட்டதில் பெண் ஒருவர் காயமடைந்தார். தாவேக சார்பில் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் ஆதவர்ஜுனா ஐனாவரம் பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்தி வாக்கு சேகரித்தார். பொதுக்கூட்டத்தில் தாவேக பிரச்சார செயலாளர் நாஞ்சில் சம்பத் பேசிக் கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து மதுபாட்டில் ஒன்று கூட்டத்திற்குள் நடுவே வீசப்பட்டது. இதில் பெண் ஒருவர் காயமடைந்தார். இதையடுத்து காவல்துறை விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் வரை இங்கிருந்து புறப்பட மாட்டேன் என ஆதவர்ஜுனா கூறியதால் பரபரப்பு நிலவியது. எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் அங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும், இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் ஆதவர்ஜுனா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். இதனிடையே பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகே உள்ள லாட்ஜில் மதுபோதையில் இருந்த 2 பேர் அவர்களுக்குள் மாறி மாறி மதுபாட்டில் வீசிக்கொண்ட போது தவறுதலாக பொதுக்கூட்டத்தில் மதுபாட்டில் விழுந்ததாக சென்னை காவல்துறை விளக்கமளித்து உள்ளது. போதை ஆசாமிகள் இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பத்து தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமியாக ஆக்கி மக்கள் அடித்து விரட்ட வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் சண்முகத்தை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவுக்கு போடும் போட்டு பாஜகவுக்கு போடும் ஓட்டு என்றார். ஜாடிக்கேத்த மூடி என்ற பழமொழி போல் மோடிக்கேத்த எடப்பாடி என்று சாடினார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 3 மடங்கு அதிகரித்து உள்ளதாக சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரிக்கு பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக சௌமியா அன்புமணி வந்திருந்தார். அப்போது கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் மேளதாளம் முழங்க அவருக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சௌமியா கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்காக தொடங்கப்பட்ட சிப்காட் தொழிற்சாலை உள்ளிட்ட முக்கிய திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக தெரிவித்தார். அது மட்டுமின்றி தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 3 மடங்கு அதிகரித்து உள்ளதாகவும் குற்றச்சாட்டு பேட்டி. தமிழகத்தில் கடந்த 5 வருடங்களாக 2 மடங்கள்ல 3 மடங்கு பெண்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு குந்தகம் ஏற்பட்டிருக்கின்றது. 7000 பாலியல் வன்கொடுமைகள் என்றால் இப்பொழுது 15,000 அதிகரித்திருக்கிறது. அவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும். பெண்களுடைய பாதுகாப்பை, பெண்களுடைய மேம்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியை கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும். அதற்காகத்தான் எல்லோரும் இந்த கூடியிருக்கிறோம். தமிழகத்தில் துறை ரீதியான நடவடிக்கைக்கு உள்ளான அதிகாரிகளை தேர்தல் பணி அல்லாத பணிக்கு மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு உள்ளது. அதன்படி விருதுநகர் மாவட்ட எஸ்பியாக இருந்து காத்திருப்போர் பட்டியலில் உள்ள கண்ணன் சென்னை காவல்துறை நலன் பிரிவு துணை ஆணையராக நியமிக்கப்பட்டு உள்ளார். கரூர் மாவட்ட எஸ்பியாக இருந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஜோஸ் தங்கையா சென்னை காவல் ஆணையராக பாதுகாப்பு பிரிவு துணை ஆணையராக மாற்றப்பட்டு உள்ளார். ஈரோடு மாவட்ட எஸ்பியாக இருந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட சுஜாதா தீவிரவாத தடுப்பு பிரிவு சென்னை எஸ்பியாகவும், கியூ பிரிவு எஸ்பியாக சண்முகமும், லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பியாக ராஜாராமும், சிபிசிஐடி மெட்ரோ பிரிவு எஸ்பியாக மாதவனும், காவல்துறை தலைமையகம் நவீனமயமாக்கல் ஏஐஜியாக அனிதாவும், சென்னை தலைமையிட துணை ஆணையராக பாலகிருஷ்ணனும் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 1,47,00,000 ரூபாயை
தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் சேப்பாக்கம் தொகுதி தேர்தல் நிலையான கண்காணிப்பு படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது தனியார் ஏடிஎம்மில் நிரப்ப கொண்டு செல்லப்பட்ட 1,47,00,000 ரூபாய்க்கு உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் அதனை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் அதிகாரிகள் இதுகுறித்து வருமான வரித்துறைக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூர் குனியம்புத்தூரில் புதிய தமிழக கட்சியின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசுவாமி அறிவித்துள்ளார். ஏற்கனவே முதல் கட்டமாக 43 பேர் கொண்ட பட்டியல் அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் 2ஆம் கட்டமாக 27 வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளார். வரும் 6ஆம் தேதி அனைத்து வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் போட்டியிடும் தொகுதிகளில் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என தெரிவித்த அவர் வரும் 2ஆம் தேதி 3வது கட்ட பட்டியலை வெளியிடுவோம் என கூறினார். தேர்தல் பாரபட்சம் இன்றி நடைபெற வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பின்பு பணப்பட்டுவாடா மிக அதிகமாக நடக்கும் எனவும் அதனை தடுத்து தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் எனவும் தெரிவித்தார். நாமக்கல்லில் தாவிக வேட்பாளர் வருகையை ஒட்டி அக்கட்சியினர் செய்த வரவேற்பு ஏற்பட்டால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்தனர். நாமக்கல் சட்டமன்ற தொகுதி தாவிக வேட்பாளராக திலீப் என்பவர் அறிவிக்கப்பட்டு உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் வந்த அவருக்கு கட்சியினர் பட்டாசு வெடித்தும் விசில் ஊதியும் வரவேற்பு அளித்தனர். மேலும் அனுமதி இல்லாமல் இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர். இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்தனர். பின்னர் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர். தாவிகவினர் இந்த செயலால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியடைந்தனர். பூந்தமல்லி தாவிக வேட்பாளர் மீது பெண் நிர்வாகி பாலியல் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தாவிக செயலாளராக இருப்பவர் குட்டி என்ற பிரகாசம். தாவிக தலைவர் விஜய் இவரை பூந்தமல்லி தொகுதியின் வேட்பாளராக அறிவித்தார். இதற்கிடையே குட்டி என்ற பிரகாசம் மீது தாவிக பெண் நிர்வாகி ஒருவர் பாலியல் புகார் அளித்திருந்தார். ஏற்கனவே தாவிக தலைமையிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததாக கூறப்படும் நிலையில் அந்த பெண் திருவள்ளூர் நகர் போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் குட்டி என்ற பிரகாசம் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னதாக பதவி கொடுக்கவில்லை என்பதாலேயே அப்பெண் தனது கணவர் மீது புகார் கொடுத்ததாக கூறி பிரகாசத்தின் மனைவி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலில் இம்முறை நடிகர் அஜித் வாக்களிப்பாரா என்பதுதான் $1 மில்லியன் கேள்வியாக உருவெடுத்து உள்ளது. வாக்குப்பதிவு நடக்கும் போது வரிசையில் நின்று வாக்களிக்கும் எளிய மனிதரான அஜித்குமார் இம்முறை வாக்களிப்பாரா என்று கேள்வி எழுந்து உள்ளது. விஜய் தாவேக்கவை தொடங்கி தேர்தலில் போட்டியிடும் நிலையில் அஜித்தின் வாக்கு யாருக்கு என்று பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. வரும் ஏப்ரல் 17, 18, 19 தேதிகளில் பெல்ஜியத்தில் நடைபெறும் கார் ரேஸில் அஜித் பங்கேற்கிறார். எனவே அவர் 23ஆம் தேதி சென்னை திரும்பி வந்து வாக்களிப்பாரா என்று அஜித் ரசிகர்கள் பரபரப்பாக பேசிக் கொள்கின்றனர். தலைவன் தலைவி படம் முடிந்தவுடனே மீண்டும் பாண்டிராஜுடன் ஒரு படம் பண்ண வாக்கு கொடுத்திருந்தார் விஜய் சேதுபதி. வெயிட்டிங்கில் இருந்த வெப் சீரிஸ் தியாகராஜன் குமரராஜுடன் பாக்கெட் நாவல் வெற்றிமாறன், செம்பு கூட்டணியில் அரசன், மணிரத்னம் படம் என்று அடுத்தடுத்து கால்ஷீட் நெருக்கடி இருந்ததால் அந்த காபோ தள்ளிப்போன நிலையில்
2027 ஜனவரி வரை காத்திருக்க தயாரானால் இன்னொரு படம் சேர்ந்து பண்ணலாம் என்று உறுதியளித்திருக்கிறார் விஜய் சேதுபதி கூறியிருக்கிறார். இயக்கம் நடிப்பு என முதல் படத்திலேயே 50 கோடி வசூலை அள்ளிய கென் கருணாஸை நோக்கி பட வாய்ப்புகள் குவிகின்றன. சில நடிகர்களிடம் இருந்தும் ஆஃபர் வந்த நிலையில் மீண்டும் தானே ஹீரோவாக நடித்து இயக்குவதில் மட்டுமே உறுதியாக இருக்கிறோம் என்று கென் இப்படிப்பட்ட பல அழைப்புகளை மத்தியில் தயாரிப்பாளர் எஸ் தானுவுக்குத்தான் தனது அடுத்த படத்தை இயக்கப் போகிறார் கென் என்கிறார்கள். படத்தின் பட்ஜெட்டை பற்றி கவலை இல்லை, நடிக்க இயக்க மட்டும் 10 கோடி வரை சம்பளம் தர தயாராக இருக்கிறாராம் தானு. பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் மீது பாஜக பெண் நிர்வாகி ஒருவர் சென்னை காவல் நிலைய ஆணையத்தில் அலுவலகத்தில் ஆன்லைன் மூலம் பாலியல் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை சேர்ந்த தன்னிடம் தொலைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டு கருநாகராஜன் ஆபாசமாக பேசியதாகவும் மகளிர் கூட்டம் என கூறி காரில் அழைத்து சென்று தவறாக நடந்து கொண்டதாகவும் அந்த பெண் புகாரில் தெரிவித்துள்ளார். மேலும் கமலாயத்திற்கு சென்றபோது அங்கு கருநாகராஜன் தன்னை தனியாக அழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் அப்போது அவரை கன்னத்தில் அறைந்துவிட்டு தப்பித்து வந்ததாகவும் இதுகுறித்து தலைமைக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பிரதமருக்கு புகார் அனுப்பியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கருநாகராஜனின் ஆதரவாளர்களுக்கு தனக்கு கொலை மிரட்டல் விடுவதாகவும் பெண் நிர்வாகி குற்றம் சாட்டியுள்ளார். விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முனீஸ்வரன் ஜாமீன் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என மாணவியின் பெற்றோர் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். தூத்துக்குடி விளாத்திக்குளம் மாணவியின் தாய் தந்தை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் தனது மகள் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ள தர்ம முனீஸ்வரனுக்கு முந்தைய வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்கப்பட்டு உள்ளது. அதன் அடிப்படையில் வெளியில் இருந்தபோது தான் தன் மகனை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக குறிப்பிட்டு இருந்தனர். எனவே மூதாட்டி கொலை வழக்கில் தங்களை எதிர்மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்றும் ஜாமீன் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மாணவியின் பெற்றோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டதாக கூறி 2 ஹோம் ஸ்டே விடுதிகளுக்கு சீல் வைக்க உத்தரவில் தலையிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் ஹோம் ஸ்டே விடுதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு வழக்குகளை விசாரித்து வரும் சிறப்பு அமர்வு கடந்த ஜனவரியில் உத்தரவு பிறப்பித்து இருந்தது. அந்த அடிப்படையில் 2 விடுதிகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தலைமை நீதிபதி எஸ். ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறப்பு அமர்வின் உத்தரவை அமல்படுத்தியதில் விதிமீறல் இருந்ததால் மனுதாரர்கள் அதை சம்பந்தப்பட்ட சிறப்பு அமர்வின் கவனத்துக்கு தான் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் சிறப்பு அமர்வு விசாரணை நடைமுறைகளை பாதிக்கும் என்பதால் இந்த அமர்வு தலையிடாது என கூறி மறுத்தனர். காஞ்சிபுரம் அருகே 3 பட்டியலின மாணவர்களின் மர்ம மரணம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட கோரிய வழக்கில் தமிழக அரசு மற்றும் டிஜிபி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் விழுதாவடி தாங்கல் ஏரியில் கடந்த 2025 ஜனவரி 15ஆம் தேதி 3 மாணவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. ஆனால் ஓராண்டு கடந்தும் விசாரணையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி உயிரிழந்த மாணவர்களான சத்ரியன், விஸ்வா, பரத்வாஜ் ஆகியோரின் பெற்றோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். அதனால் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியிருந்தனர்.
வழக்கை விசாரித்த நீதிபதி எம் நிர்மல்குமார் தமிழக அரசு, டிஜிபி ஆகியோர் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தயாரிப்பாளர்கள் 2 மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டு உள்ளது. தயாரிப்பாளர்களான தீர்த்தமலை மற்றும் மணிமாறன் ஆகியோர் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களில் தற்போது உள்ள தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் பற்றி அவதூறாகவும் புகைப்படங்களை மாற்றியும் தவறான கருத்துக்களையும் பரப்பி வருவதாகவும், எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சங்கத்தில் இருந்து நிரந்தரமாக 2 பேரையும் நீக்கியதாகவும், பிப்ரவரி மாதம் புதிய தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் பொறுப்பேற்ற நிலையில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் புதன்கிழமை தொடங்குகிறது. இது தொடர்பாக பொதுமக்களிடம் 35 கேள்விகள் கேட்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வீடுகள் தோறும் கணக்கெடுப்பு பணி நாளை முதல் தொடங்க உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான வலைதளத்தில் மக்கள் தாங்களாகவே தகவல்களை பூர்த்தி செய்யும் வசதியும் தொடங்கப்பட்டு உள்ளது. தமிழ் உள்ளிட்ட 16 இந்திய மொழிகளில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வகை செய்யப்பட்டு உள்ளது. கணக்கெடுப்பு பணி செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. குஜராத் மாநிலம் சூரத் நகரின் லிம்பாயத் பகுதியில் உள்ள வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பெண்கள் மற்றும் 1 குழந்தை உயிரிழந்தனர். வீட்டில் சேலைகள் பேக்கிங் செய்யும் தொழில் நடைபெற்று வந்ததாகவும், அதிக அளவில் சேலைகள் மற்றும் வேதிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டு இருந்ததால் தீ வேகமாக பரவியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நச்சு புகையால் மூச்சு திணறி உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.